கேம் சேஞ்சர் லக் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நாடி காதல் ஜோதிடர் ஈஸ்வர் மற்றும் குடும்ப நல சிறப்பு ஆலோசகர். நான் இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கர்ம வினை பதிவோட தான் நம்ம பிறந்திருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காம இருந்தா நல்லா இருக்கும் நம்ம நினைக்கிறோம். ஆனா விதி வழி எதுன்ற மாதிரி நம்ம ஏன்னா கடவுள் வச்சு செய்யறாரு அப்படின்னு பல பேருக்கு ஒரு கவலையோட தான் ஒவ்வொரு நாளுமே நம்ம துவங்குறோம் இல்லையா? அப்படி நம்மளுடைய வாழ்க்கையில எதை நோக்கி நம்ம போகணும்னே தெரியலன்ற அளவுக்கு போகக்கூடிய நிலையில ஏதாவது ஒரு சேஞ்ச் வந்துடாதான் நம்ம காத்துட்டு இருக்கோம் அப்படின்னா நிச்சயமா இது நமக்கான பதிவா இருக்க முடியும். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்மா அனுபவிச்சுதாங்க கிடக்கணும், அதுல வேற வழியே இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் உண்மை இருந்தாலும், கர்மான்றது என்ன அப்படின்னா நம்மளோட பிறவி பயன் கர்மா அனுபவிச்சுதான் கிடக்க போறோம். அதுல ஒரு சில நிகழ்வுகள் நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா சந்தோஷமா ஃபீல் பண்றோம், நமக்கு பிடிக்காத சில விஷயங்கள் நமக்கு அப்படியே காயப்படுத்துற மாதிரி இருந்தா இருக்கவே கூடாத அளவுக்கு நம்ம ஃபீல் பண்றோம் இல்லையா? சோ ஒவ்வொரு நிலையையும் கஷ்டப்பட்டு அனுபவிக்கிறோமா, இஷ்டப்பட்டு மாத்திக்கிறோமா, அல்லது இஷ்டப்பட்ட ஒரு நிலைகளை கஷ்டத்தோட கடக்கிறோமா அப்படின்னு ஒரு சில நிலைகள் உண்டு இல்லையா? இதனுடைய விளக்கமான பதிவை பத்தி தான் இன்னைக்கு ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அதாவது காலச்சக்கரத்துக்கு 12ஆம் சொல்லக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா மீன ராசி. நீங்க மீன ராசியில பண்ணுவா இருந்தீங்கன்னா இப்படிதாங்க இருப்பீங்க. இதெல்லாம் மாத்தவே முடியாது. வசீகர தோற்றம், அழகு, அறிவு எல்லாம் கலந்த சூப்பரான ஒரு கலவையா இருக்கக்கூடிய நபரா தான் யார் இருப்பாங்க அப்படின்னா மீனத்துல பிறந்த பிள்ளைங்க நீங்க இருப்பீங்க. அதாவது காலச்சக்கரத்துக்கு 12ஆம் பாவம், அப்ப இறுதி ராசின்னு சொல்லுவோம். அப்ப அனுபவம் எப்படி இருக்கு? வாழ்க்கையில் நான் பார்க்காத துன்பமே கிடையாதுங்க, எல்லாமே தெரியும், எல்லாமே நான் பார்த்துட்டேன் அப்படின்ற அளவுக்கு தான். எது எல்லாம் ஏர்லியரா கிடைக்குதோ அதெல்லாம் ஏர்லியரா கிடைச்சது, எதெல்லாம் ஏர்லியரா கிடைக்க கூடாதுன்னு நினைச்சோம் அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கொடுத்து எனக்கு அனுபவத்தை கொடுத்துருச்சு. நான் வாழ்க்கையில எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிதான். ஒரு ரொம்ப கம்மியான வயசுல நிறைய பக்குவங்கள் இருக்கும்னு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட சுக்கிரனே உச்சம் பெறக்கூடிய ராசி, குருவினுடைய வீடு. அப்ப எப்படி இருப்பீங்க? ரொம்ப தனித்துவமா இருப்பீங்க. பாக்குறதுக்கு பிள்ளைதான்ப்பா இவங்க மீனம் தான்ப்பா அப்படின்ற அளவுக்கு சொல்ற மாதிரிதான் இருக்கும். சோ அந்த ஒரு குரு அப்படின்னாலே ஒரு தனித்துவத்தை உருவாக்கக்கூடிய நிலை, ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் வாங்கல, நீங்க எங்க இருந்தாலும் உங்களை தனித்துவமா பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்தக்கூடிய தன்மை உண்டு. ரொம்ப புத்திசாலித்தனமான ஆளு, எல்லாத்தையும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கக்கூடிய மனநிலை இருக்கும். ஒரு ஒருத்தவங்களுடைய மனசை புரிஞ்சுக்கக்கூடிய பக்குவம் உங்ககிட்ட இருக்கும். ஒரு லக்ஸரியான லைஃப் வாழ்றதுக்கு ஆசைப்படக்கூடிய நிலை இருக்கும். அது மட்டும் இல்லாம பொருளாதாரமும் சரி, கையில எப்பவுமே லிக்விட் கேஷ் இல்லாம இருக்கவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதை காலத்தை தேடிட்டு ஒரு ஓட்டம் இருந்துட்டே தான் இருக்கும். அதே விஷயம் எனக்கு அது தேடின ஒரு நிலைகள் அப்படின்றது மட்டும் கவலை இருந்துட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களோட குழந்தைகளை பத்தின கவலை சிந்தனை அதீதமா இருக்கும். லைஃப்ல ஒரு நாள் ஒரு பொழுதுதான் என் குழந்தை இப்படி அழகு பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை அபிலாசை அதீதமா இருக்கும். பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சாதாரணமா சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு நிலைப்பாடுகள் உங்ககிட்ட உண்டு. சோ காலச்சக்கரத்துக்கு 5ஆம் சொல்லக்கூடியது உங்க ராசிக்கு 6ஆம் வரக்கூடிய சிம்ம வீடா வருது. சோ சிம்மம் அப்படின்னாலே என்னங்க, ரொம்ப தனித்துவமான ஒரு நிலை தான் இல்லையா? சிம்மம்னா என்ன? காலச்சக்கரத்துக்கு 5 காதல் தோல்வி சந்திக்கக்கூடிய ஒரு நிலை, அங்கீகாரம், ஆசை, மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாமே ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் கிடைக்குது. அது கிடைக்கும் போது என்னத்தடா அப்படின்ற மாதிரி இருக்கு. உங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா யாருக்காக கஷ்டப்படுறேன், என் குழந்தைக்காக கஷ்டப்படுறேன் அப்படின்ற வார்த்தை வரும். எனக்காக நான் வாழ்க்கை வாழ்றேன்னா ஆமா நான் வாழ்ந்து என்னத்த கஷ்டப்பட்டு எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க. லைஃப்ல மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் என்ன தெரியுமா? என் குழந்தை பெருசா ஒரு நிலை வருவான்ல, அதை பார்த்து எனக்கு ஹாப்பி. எனக்கு ஒரு சுயமரியாதை கௌரவம் இருக்குங்க. அந்த கௌரவம் எங்கேயும் யாருக்கா நான் இழக்க தயாராக அது கிடைச்சிட்டா நான் அதை விட சந்தோஷம். ஒவ்வொருத்தரும் உங்களுடைய ப்ரொஃபஷனல் வச்சு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இன்னாரு பொண்ணு இன்னாரு அப்படின்றது மாதிரி எங்க அப்பாவோட பேர் சொல்லி என்ன சொல்றதை விட எனக்கு அது ஒரு நிலையை உருவாக்கணும். நான் எங்க அப்பா பத்தி பேரை சொல்றதுக்கு விரும்பல, என் குழந்தைய பத்தி சொல்றதுக்கு விரும்பல. ஆனா எனக்கான பேரை நான் உருவாக்குறதுக்கு சுயமரியாதை கௌரவத்துக்காக நிறைய போராடுறேன். இதெல்லாம் உங்களுடைய பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த டீனேஜர் கிராஸ் பண்ணும்போதெல்லாம் இந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல போய் லாக் ஆகி தேவையில்லாத பஞ்சாயத்துல வந்துச்சு அவமானப்பட்டிருப்பாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. எத்தனை பேர் நடந்திருக்குன்னு கமெண்ட்ல சொல்லணும். காதல் தோல்வி சந்திச்சிருப்பாங்க, கூப்பிட்டு வான் பண்ணிருப்பாங்க. நிறைய படம் ஒரு அப்பான்னு ஒரு படம்லாம் பார்த்திருப்போம். கூட தான் அந்த பிள்ளை போயிட்டு இருக்கும், 2 வயசுல லவ் கேட்கலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பஞ்சாயத்து. அப்பா அந்த மாதிரி காதல் வரைக்கும் போகணும்னு வச்சுக்கோ. இந்த மாதிரி விஷயங்கள் உண்டு. அது மட்டும் இல்லாம உங்களுடைய 8ஆம் இடமே பாத்தீங்க அப்படின்னா துலாம் வீடு, சுக்கிரனோட வீடு. சுக்கிரன் என்னங்க, ரொம்ப வசீகர தன்மை இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் சுக்கிரன். சோ ஆல்ரெடி நீங்க ரொம்ப பாக்குறதுக்கு அழகாவும் வசீகரமாவும் இருப்பீங்க, அறிவு சார்ந்தவங்களாவும் இருப்பீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த எப்பவுமே பணத்தை தேடின ஒரு ஓட்டம் இருந்துட்டே இருக்கு. உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் 8ன்றது அவமானம் கொடுத்து கெட்டு போய் உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு நிலையை அனுபவிச்சவங்க நீங்களா இருப்பீங்க. ஏன்னா சூரிய நீச்சம் சனி உச்சம், இறக்க குணம் ஜாஸ்தி எல்லாருக்கும். இன்னைக்கு நம்ம செய்யற வினைதான் நாளைக்கு அது பெரிய பிரச்சனையா மாறும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம யாருக்கா உதவி பண்ணணும் அப்படிங்கிற நிலை, சரி கொடுத்து கெட்டு கவலைப்பட்டு உட்காரக்கூடிய நிலை. அப்பமா யோசிப்போம் இல்லையா? அந்த மாதிரி நிலையும் உங்களுக்கு அப்பா மூலமாவோ அல்லது அந்த மூதாயில் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு பணமா இருக்கட்டும், ஒரு சொத்து பத்தா இருக்கட்டும், இதை அனுபவிக்கிறதுல நிறைய தடைகள் உங்களுக்கு இருந்துட்டே. கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து எல்லாம் போய் தான் ஒரு விஷயம் கையில கிடைக்குமா போதும்போதுனா சொல்லுவாங்களே முப்பாட்டனோட சொத்து, இந்த மாதிரியான சொத்துக்களை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க தான். அது கையில வர்றதுக்கு ஒரு கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து அலைஞ்சுதான் வர மாதிரி இருக்கும்.
பர்டிகுலரா பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்குலாம் அந்த வாழ்க்கை துணைன்ற ஒரு விஷயத்துல பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ். இந்த காதல், உண்மையான அன்புக்காக இயங்குறது, அன்புன்ற ஒரு விஷயத்துல நம்பி ஏமாறுறது, ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட காதல், திருமணம் சார்ந்த விஷயத்துல பஞ்சாயத்து, ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்துக்குள்ள போறது, இதெல்லாம் பெரிய காம்ப்ளிகேஷனா இருக்கும். 8 அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம்ன்றத என்ன, ஒரு தாமத்தியம் சார்ந்த விஷயங்கள் குறிக்கிறதுமே 8ஆம் ஆகும் தானே. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லிக்கிற மாதிரி ஒரு உறவு நிலையில சந்தோஷமான நிலையில அனுபவிக்கிறதுக்கு பணம் இருந்தா வாழ்க்கை இல்ல, வாழ்க்கை இருந்தா பணம் இல்ல. எது ஓடிட்டே இருக்கேன், வேலைக்காக ஓடுறேன், வெளியில ஓடுறேன், வாழ்ற வேண்டிய வயசுல வாழ்க்கை இல்லைங்க. ஒண்ணும் இல்லை, எனக்கு எல்லாம் கடைசி காத்து உட்காந்துருக்கேன், பணம்லாம் இருக்கு, நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்றோமா இப்பயும் நோயோட இருக்க மாதிரி நான் அமைப்பு இருக்கு. இதுதான் வந்து துலாத்தின் மீனத்துக்கான ஒரு நிலையில வந்து 8ஆம் இடமா இருக்கக்கூடிய துலாமோட வீட்டினுடைய நிலை. நிறைய பேருக்கு ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ், ரொம்ப அந்த சுயமரியாதை கௌரவத்துக்காக நிறைய இழந்திருப்பாங்க. உதவின்னு வந்து கேட்பாங்க, மறுக்கவே மாட்டாங்க. ஏன்னா குருவோட வீடுனால குழந்தைக்காக இன்னொரு பாத்தீங்கன்னா கோவில் வழிபாடுகள் சார்ந்த விஷயங்கள், அறநிலையத்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. என்னப்பா இவ்வளவு அமௌண்ட் பண்றாங்க, அவங்களுக்கே இருக்கோ இல்லையோ, ஆனா நிறைய பேருக்கு இந்த மாதிரி தான தர்மங்கள் பண்ணி கொடுத்து எல்லாருக்கிட்டையும் எல்லா உலகத்தையும் சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. நம்ம சுத்தி இருக்கோம் ஹாப்பியா வைக்கணும்னு நினைச்சு இவங்க நிறைய இழந்திருப்பாங்க. 12ஆம் இடம் பாருங்களேன், சனியோட வீடு. பின்னாடி அப்புறமா யோசிப்பாங்க, எல்லாமே லேட்டா தான் வாழ்க்கையில புரியுதுங்க, எல்லா உறவுகளும் எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எல்லாம் லேட்டா ரிலைஸ் ஆகும். தொழில் சார்ந்த விஷயங்களையுமே உங்களுக்கு நிறைய பெரிய போராட்டங்கள் அப்படின்றது டெஃபனட்டா இருக்கும். பர்டிகுலரா எடுத்தோம் அப்படின்னா முற்பாதி பிற்பாதின்னு 2 விஷயமா பிரிக்கலாம் மீனத்தை பொறுத்த வரைக்கும். முன்னாடி இப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன், இது நானே கிடையாது, இதோட டோட்டல் மறுரூபமா நான் எப்படி இருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு குழந்தை எல்லாம் வேணும் விரும்பி பண்ணுதுன்னா ஆஃப்டர் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு எதுவுமே வேணாம், எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டு நான் சும்மா உட்காந்துருக்கேன், எந்த அவ்வளவு ஒரு காம்ப்ளிகேஷனா இருக்கக்கூடிய ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே மாறிடுவாங்க, டோட்டல் டிஃப்ரெண்டா வரக்கூடிய தன்மை. ஸோ மீனத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 6, 8, 12ஆம் பாவகம் அப்படின்றப்ப உங்களுடைய வாழ்க்கையில குழந்தை சார்ந்த கவலை கஷ்டங்கள், அப்பா சார்ந்த விஷயங்கள், சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், காதல் தொடர்பான விஷயங்கள், இது எல்லாத்துலயும் ஏதோ ஒரு வகையில கவர்மெண்ட்டுக்கும் உங்களுக்கும் ஒரு பஞ்சாயத்து இருந்தே ஆகும். இருக்குன்றவங்க கமெண்ட்ல போங்க. ஒரு வாட்டியாவது நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தேன், தேவையே இல்லாம என் பேர் அவமானப்பட்டுச்சு, யோசிக்கவே இல்லை. என் குழந்தைனால போனேன், என்னோட வீட்டுல இருக்கவங்களால எனக்கு ஒரு பிரச்சனையாச்சு, நான் போனேன், தொழில் செய்ய இடத்துல ஒரு பிரச்சனை, அதுக்காக ஏதோ ஒரு வகையில கவர்மெண்ட்ல போலீஸ் ஸ்டேஷன் போய் நிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும், ஒரு அவமானத்தை சந்திச்சிருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயம், அதனால ஒரு அவமானத்தை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை உண்டு. ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள்ல தொந்தரவு இருக்கும். பர்டிகுலரா பாத்தீங்க அப்படின்னா பெண்களா இருக்கும் பட்சத்துல கர்ப்பப்பை சார்ந்த விஷயங்கள் இருக்கும், ஆண்களா இருக்கும் பட்சத்துல இந்த கிட்னி ரிலேட்டடா இந்த உணவு செரிமான பகுதி பஞ்சாயத்து இதெல்லாம் உங்களுக்கு இருந்தாகும். அதெல்லாம் பெரிய காம்ப்ளிகேஷன்ஸா இருக்கும். ஆரம்பத்தில் விட்டுறக்கூடாது, டக்குனு போய் என்னன்னு பார்த்தணும். அது ஹார்ட் ரிலேட்டடான இது மாதிரி உங்களோட குடும்பத்துல வந்து ஜெனட்டிக்கா ஏதாவது தொந்தரவு இருக்கு, வறட்சியா இருக்கிறது பாத்தீங்கன்னா நீர் சத்து ரொம்ப கம்மியா இருக்கும், உடம்பு வறட்சி ரொம்ப இருக்கும். ஸோ அதனால இருக்குன்னு நீங்க கவனமா உடம்ப பாத்துக்கணும். 12ஆம் இடம்ன்றது சனின்றதுனால எல்லாம் லேட்டா தான் தெரியும், என்ன இருக்குன்னே தெரியலங்க, திடீர்னு வந்துச்சு அப்படின்வாங்கல்ல, எதுல இருந்தா உங்க வாழ்க்கையில திடீர்னு தான் நடக்கும். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் வாழ்க்கையில வளர்ச்சி அப்படின்னு டெஃபினட்டா உண்டு. முற்பாதி பிற்பாதி தான் சொன்னேன், 30க்கு முன் 30க்கு பின் எடுத்துக்கலாம். முற்பகுதி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பிற்பகுதி சூப்பரா இருப்பாங்க. முற்பகுதி ரொம்ப ஜாலியா இருக்காங்க, பிற்பகுதி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அனுபவங்கள் தாங்க வாழ்க்கை, வேற ஒண்ணுமே கிடையாது. சோ உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்துல நீங்க என்ன மாதிரியான சூழல்களை கடந்து வரீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க யாரை வழிபாடு பண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து தப்பிக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணிட்டா உங்களோட வாழ்க்கை சூப்பரா இருக்கும். கர்மா தாங்க அனுபவிச்சு தான் கிடக்க போறோம், அதை நான் சுபிட்சமா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும், ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா குழந்தைங்க பாக்குறீங்க சரிங்களா, குழந்தைங்களுக்கு உங்களால முடிஞ்ச வரைக்கும் காஸ்டியூம்ஸ், நிறைய பேருக்கு ஸ்டடீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி நீங்க வாங்கி கொடுக்கலாம், அது ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு வந்து உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வந்து சப்போர்ட் வாங்க. பிறந்த குழந்தைங்களை பாக்குறீங்க அப்படின்னா யாராவது தெரிஞ்சவங்க, சொந்தக்காரவங்க, தெரியாதவங்களுக்காக கூட நீங்க போய் வாங்கி கொடுக்கலாம். குழந்தைங்களை பார்க்கும்போது உங்களால முடிஞ்ச ஒரு உதவிகளை செஞ்சுட்டே வாங்க, அது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம அப்பா வயசுல இருக்கக்கூடியவங்களை நீங்க மதிக்கணும், மரியாதை கொடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். இந்த 2 விஷயம் பண்ணுங்க. ரொம்ப நீங்க எந்த வயசுல வேணா இருங்க, உங்களுக்கு அப்பா நிலையில இருக்கக்கூடியவங்களை பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கான ஒரு மரியாதை அப்படின்றது டெஃபினட்டா கொடுத்தே ஆகணும். அது மட்டும் இல்லாம சனி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல உச்சமடையில முடிஞ்ச வரைக்கும் ஏழை எளியோர்களுக்கு, இல்லாதவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச வரைக்கும் தான தர்மங்கள் பண்ணிட்டே வாங்க. ஒண்ணுங்க, உங்களோட வாழ்க்கையில மாறணும்னு நினைக்கிறீங்களா, வயசானவங்க ஏதாவது கம்பு ஊனிட்டு நடந்து போறாங்கல்ல, அவங்கள பாத்தீங்கன்னா செப்பல் வாங்கி கொடுங்க, வாழ்க்கை சேஞ்ச் வரும், டெஃபினட்டா சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி ஏதாவது கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் இருக்கும்ல, அதுக்கு முன்னாடி ஒரு விநாயகர் கோவில் இருக்கும், அந்த விநாயகரை போய் நீங்க வழிபாடு பண்ணிட்டே வாங்கலேன், டெஃபினட்டா சேஞ்ச் ஓவர் அப்படின்றத உங்களால பார்க்க முடியும். ஞாயிற்றுக்கிழமையில போய் நீங்க வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இல்லைங்க என்னால அவ்வளவு தூரம் போக முடியல, எனக்கு அப்படிலாம் எங்க வீட்டு பக்கத்துல கோயிலாம், நீங்க போய் காலபைரவரை பிடிச்சுக்கோங்க,
ஸோ காலபைரவரை போய் வழிபாடு பண்ண ஞாயிற்றுக்கிழமையில ராகு காலத்துல போய் வழிபாடு பண்ணி பாருங்க. சேஞ்ச் வரனா என்னன்னு கேளுங்க. உங்களுடைய கர்மா அப்படியே கழியறதை உங்களால கண்கூட பார்க்க முடியும். டெஃபினட்டா வாழ்க்கையில சேஞ்ச் ஓவர்ன்றதை உங்களால பார்க்க. இருக்கிறதுலே பழமைவாதி யாரு அப்படின்னா, ஒரு கோவில் இருக்குன்னு அதனுடைய அத்தனை பாதுகாப்பெல்லாம் இருக்கிறது காலபைரவர் தான். ஸோ ராகு காலத்துல போய் காலபைரவர் வழிபாடு பண்றதும், விநாயகரை வழிபாடு பண்றதும், முடிஞ்சது அப்படின்னா அரச மரத்துக்கு அடியில இருக்க விநாயகர் அப்படி வழிபாடு பண்ணா கூட ஓகே தான். ஒரு 11 சுத்திட்டு வாங்க. உங்களால முடிஞ்ச ஒரு தீபம் ஊதுபத்தி ஏற்றி வச்சுட்டு வாங்க. டெஃபினட்டா சேஞ்ச் வரும். அதெல்லாம் நீங்க செஞ்சு பாருங்க. வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்கள் அப்படின்றது டெஃபினட்டா உண்டு. ஒரே ஒரு முறை உங்களோட உங்க ஊர்ல நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ அதோட எல்லை காவல் தெய்வமா இருக்கக்கூடிய இப்ப கருப்பண்ண சாமியா இருக்கலாம், அல்லது முனியாண்டீஸ்வரர் சாமியா இருக்கலாம், முனீஸ்வரரா இருக்கலாம், அல்லது ஒரு அம்பாலா இருக்கலாம். இந்த மாதிரி எல்லை காவல் தெய்வங்கள் இருக்காங்க அப்படின்னா அதையும் போய் நீங்க வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் சேஞ்ச் கண்டிப்பா கொடுக்குங்க. உங்களை பாதுகாக்கக்கூடிய ஆள் அவங்கதான். அப்ப உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படிங்கிற மென்டாலிட்டியும் சரி, இந்த கர்மவினை கழிக்கக்கூடிய நிலையும் இதுக்கு உண்டு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற மாதிரி பலன் போடுங்க. ஏன்னா இதெல்லாம் என்னோட கிளைண்ட்ஸ்க்கு கொடுத்ததான் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். கண்டிப்பா சேஞ்ச் ஓவர் பண்றது வரும். எந்த அளவுக்கு வாழ்க்கையில மாற்றத்தை நீங்க அனுபவிக்கணும்னு நினைக்கணும் அத்தனைக்கான ஈஸியான வழிமுறை. இதெல்லாம் ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. குழந்தைங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்குறது ரொம்ப பெரிய விஷயமா? ஒண்ணுமே கிடையாது தானே. ஸ்வீட் இந்த மாதிரி ஏதாவது நீங்க முடிஞ்சா இல்லை எனக்கு அதெல்லாம் பண்ண முடியலங்க, குழந்தைங்க கொடுக்கறது பெரிய இதுவா இருக்கும் அப்படின்னா வீட்டுல ஏதாவது ஸ்வீட் பதார்த்தம் எடுத்துட்டு போய் கோயில வச்சு வரவங்களுக்கு கொடுங்களேன். அதெல்லாம் சேஞ்ச் ஓவர் கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் உங்க கையால செஞ்சு நீங்க எவ்வளவு தான தர்மம் கொடுக்குறீங்களோ, உணவுப் பொருட்கள் கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்குள்ள வாழ்க்கையில வளர்ச்சின்றது டெஃபினட்டா இருந்தே ஆகும். கர்மா கழிக்கணும் அப்படின்னா இதுதான் விதி. ஒன்னே ஒண்ணு விஷயங்க, எப்பவுமே உங்களுடைய பழசை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. முடிஞ்சு போன நாட்களை பத்தி ஃபீல் பண்ணாதீங்க. எதுவுமே திருப்பி வரப்போறது கிடையாது. ஸோ இன்னைக்கு இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனை எந்த அளவுக்கு நீங்க என்ஜாய் பண்ணி கொண்டு போறீங்களோ அடுத்து உங்களோட வாழ்க்கை எல்லாமே வரலாறு பதிக்கிற மாதிரியான ஒரு பதிவுகளா இருக்கும். ரொம்ப நீங்க நினைச்சு பார்க்கும்போது கண்ணை மூடி நான் ஃபீல் பண்ணி பாக்குறேன் என்னுடைய நாட்கள் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு இன்ன வரைக்கும் முடிஞ்சதை விட்டுருங்க. இன்னைக்கு இப்போ வரப்போற நாட்களுக்கு உங்களோட ஃபியூச்சரை நீங்க உட்காந்து ஃபீல் பண்ணா ஒரு என்ஜாயபிளான ஒரு நிலையா தான் இருக்கணும். இன்றையில இருந்து இந்த பதிவு பார்த்ததுக்கு அப்புறமும் நினைச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களை பாசிட்டிவான எண்ணத்தோடையும் நிறைய விஷயங்கள் கடவுளோட கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஆளு, நிறைய சூட்சமாக உங்களுக்கு தெரியக்கூடிய ஆளா நீங்க இருக்கீங்க. அப்ப உங்களை நீங்க ரொம்ப குழந்தைத்தனமான ஒரு மனசோட இருக்கிறவங்ககிட்ட தான் கடவுளே பேசுவார். அப்ப உங்ககிட்ட எத்தனை பேருக்கு நீங்க சொல்லணும், கடவுள் என் கூட கம்யூனிகேட் பண்றாருங்க, எனக்கு சூட்சமா நிறைய விஷயங்கள் தெரியுது, எனக்கு ஏதோ ஒரு சக்தி என் கூட இருக்குன்றது மாதிரி நான் ஃபீல் பண்றேன், பிலீவ் பண்றேன் அப்படின்னு இருக்கவங்க கண்டிப்பா கமெண்ட்ல போடணும். நிச்சயமா. சரிங்களா? இதெல்லாம் உண்டு தானே? டெஃபினட்டா இருந்தே ஆகும். அதுல எதுவும் மாற்றமே கிடையாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த அளவுக்கு இருக்கிறவங்க இன்னுமே உங்களை ப்ரெசென்டபிளா ஒரு குழந்தைத்தனமா வெள்ளந்தியா எவ்வளோக்கு எவ்வளவு பாசிட்டிவ் எனர்ஜி ரிசீவ் பண்ண முடியுமோ ரிசீவ் பண்ணிக்கோங்க. பிரபஞ்சத்தோட நிறைய கனெக்ட் ஆகுங்க. வெட்ட வெளியில உட்காந்து உங்களோட அழகா மொட்டை மாடியில இந்த மாதிரிலாம் உட்காந்து உங்களோட பிரபஞ்ச சக்தியை நீங்க ஏர்லி மார்னிங் எழுந்து உட்காந்து பாருங்க. வேற லெவலா சேஞ்ச் ஓவர் வரும். பண்ணி பார்த்துட்டு நீங்க கமெண்ட்ல போடுங்க. ஸோ இது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு நாள் பத்தாதுங்க உங்களை பத்தி கொடுக்கறதுக்கு நான் கர்ம வினைன்றது குறிப்பிட்ட அளவு மட்டும் தான் எடுத்திருக்கேன். இப்ப நிறைய விஷயங்கள் கொடுக்க தயாரா இருக்கு. வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இதை பத்தி இந்த டாபிக் பத்தி பேசுங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா நிச்சயமா கமெண்ட்ல போடுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் அதை பத்தின பதிவுகள் கொடுக்குறேன். இது மட்டும் இல்லாம தனிப்பட்ட முறையில என்கிட்ட நீங்க ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கேட்கணும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.